நம்ம மீண்டும் சிவா சேனலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம இப்போ சந்திக்கக்கூடிய ஒரு நபர் ஊராட்சி மன்ற தலைவருங்க. இவர் வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா புளியம்பட்டி அருகினில் இருக்கக்கூடிய மூடுதுறை பஞ்சாயத்தினுடைய தலைவரை தான் நம்ம இன்றைக்கி சந்திக்க வந்திருக்கோம். ஸோ அவர்கிட்ட சில வார்த்தைகளை நம்ம கேட்போம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம பற்றி ஒரு அறிமுகம் சார். என் பேர் ராஜா. இது வந்து மூடுதுறை பஞ்சாயத்துங்க. மூடுதுறை பஞ்சாயத்தோட முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர். இப்போ வந்து பதவி வந்து 10 மந்த்துக்கு முன்னாடி இதாகிடுச்சுங்க. இப்போ நாங்கள் இந்த பஞ்சாயத்தில் வந்து பார்த்தா எல்லா அத்தியாவசிய தேவைகளுக்கும் மக்களுக்கு எல்லாமே எல்லா ஊர்களுக்கும் பண்ணி கொடுத்துருக்குறேன். மெயினாக வந்து ஸ்ட்ரீட் லைட்டு எங்கெங்கே இல்லையோ எல்லா ஊர்களுக்குமே பண்ணி கொடுத்துருக்குறேன். தார் சாலை வசதி, அப்புறம் சிமெண்ட் காங்கிரீட் சாலை, எல்லாமே குடிநீர் வசதி. குடிநீர் பிரச்சனை ரொம்ப இங்கே வந்து ஒரு எத்தனையோ வருஷம் குடிநீர் பிரச்சனை இருந்துகிட்டே இருந்துச்சுங்க. அதெல்லாமே வந்து நான் வந்ததுக்கப்புறம் எல்லாமே எந்தெந்த ஊருக்கு டேங்க்கு எல்லாம் கட்டி கொடுத்து எல்லா தனி பிரச்சனையும் இல்லாமல் பண்ணிட்டேங்க. அப்புறம் எல்லா ஊர்லேயுமே இப்போ ராஜா வந்து இப்போ எந்த ஒரு குறையும் இல்லாமல் அந்தளவுக்கு பண்ணி கொடுத்துக்குற அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நல்லா நேம் வாங்கிட்டேங்க. நம்மளுடைய பஞ்சாயத்தில் எத்தனை வீடுகள் எத்தனை கிராமங்கள் இருக்குங்க? மொத்தமாக 18 கிராமம் இருக்குங்க. 18 கிராமம். ஓகே. 18 கிராமங்களில் மொத்தம் 3000 ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3900 இருக்குங்க சார். இப்போ சுயேட்சையாக நீங்கள் நின்று வெற்றி பெற்றிருக்கீங்க. பல போட்டிகள் இருக்கும். அதில் வந்து நீங்கள் எந்தெந்த மாதிரி மக்களை அணுகுனீங்க? இதில் வந்து எல்லாமே நான் எல்லாம் எதிர்பார்த்ததே வந்து எல்லாம் புதுசாக வர்றவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கலாங்கிற மாதிரி. அதில் வந்து நிறையா எனக்கு வந்து இளைஞர்கள் சப்போர்ட் ஃபுல்லாக இருந்துச்சுங்க. அந்த இளைஞர்கள் மூலிமா பொதுமக்களும் வந்து இந்த மாதிரி ஒரு புதுசாக அந்த பையன் வர்றான், கண்டிப்பாக வந்து நல்லதை பண்ணி கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரி எதிர்பார்த்ததுக்கு மேலே நான் பண்ணி கொடுத்துருக்கீங்க சார். பெரிய விஷயம் சார். அதாவது சுயேட்சையாக ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அடுத்து வந்து நீங்கள் எலெக்ஷன் வந்தால் நீங்கள் திரும்பவும் போட்டிடுற மாதிரி ஒரு கண்டிப்பாக போட்டியிடும். கண்டிப்பாக இந்த டைம் இருப்பாங்க. ஓகே, ரொம்ப நன்றி சார். நிறைய தகவல் நன்றிங்க. சாரை வந்து சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேங்க. நம்ம மீண்டும் சிவா சேனலையும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.